ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறீர். பரலோகமே ஆராதிக்கும் தேவன் நீங்க பரிசுத்தராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பரலோகமே உயர்த்தும் தேவன் நீங்க பரிசுத்தராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா 24 மணி நேரம் உயர்த்தப்படுகிற தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே போற்றப்படுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பரலோகமே ஆராதிக்கும் தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே பரலோகம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நிலைமைகளை பார்க்கிலும் நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கும் நேரம் ஆண்டவரே. புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தினால் ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்புகிற தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்க பிரசன்னத்தில் எங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே. அப்பா உங்க பிரசன்னத்தில் எங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். स्वामिनी मागे मुळु पादवते ඔබට ප්‍රශංසා කරන්නේ. கர்த்தாவே உமது அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். स्वामिनी ඔබගේ ආශ්චර්ය ක්‍රියා මා සිහි කරන්නෙමි. இந்த காலை வேளையில கூட මේ උදෑසන அவரை முழு இதயத்தோடு துதித்து උන්වහන්සේට මුළු හදවතින් ප්‍රශංසා කරනවා. அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா அதிசயங்களையும் උන්වහන්සේ අපේ ජීවිතේ කළා වූ සියලු எல்லா යහපත් அற்புதங்களை நினைத்து සියලු ආශ්චර්යයන් සිහි කරමින් அதை விவரித்து நாங்கள் அவரை ஆராதிப்போம். ඒ සිහි කරමින් අපි උන්වහන්සේට ප්‍රශංසා எல்லா කරනවා. சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் සෑම වාතාවරණයක සෑම තත්ත්වයකදී தேவன் எங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ විශ්වාසනීයව සිටියේය. அவர் மாறவே இல்லை. උන්වහන්සේ වෙනස් වුණේ නැහැ. சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியாய் இருக்கும். සිංහ පැටවුන් බඩගින්නේ සිටින්න පුළුවන්. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது என்று சொன்னபடியாக නමුත් ස්වාමීන් වහන්සේ සොයන්නන්ට කිසි හිඟයක් නොවන බව කිව්සේ. தேவன் எங்களை இம்மட்டுமாய் எந்த குறைவும் இல்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். මේ දක්වා දෙවියන් වහන්සේ අපව කිසිම අඩුපාඩුවක් නැතුව මඟ පෙන්වමින් அவருடைய පැවැත්වුවා. கரம் எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ දෑත් අපව තදින් අල්ලාගෙන තිබෙනවා. அவர் எங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරමින් அவர் සිටිනවා. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපව රැකවල් කරමින් இந்த සිටිනවා. காலை வேளையில கூட මේ උදෑසන தேவன் அவருடைய செட்டையின் நிழலிலே දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ පියාපත් සෙවණෙහි தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து வைத்திருக்கிறார். උන්වහන්සේ අපේ එකිනෙකා වසාගෙන அந்த සිටිනවා. அதிசயங்களை நினைத்து ඒ ආශ්චර්ය ක්‍රියා සිහි அந்த அற்புதங்களை நினைத்து උන්වහන්සේගේ පුදුම සිහි කරමින් முழு இதயத்தோடு මුළු හදවතින් சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல முழு இதயத்தோடு ගීතිකාකාරයා පවසනසේ මුළු හදවතින්ම அவரை பார்த்து நாங்கள் அவரை ஆராதிப்போம். උන්වහන්සේ දෙස බලමින් අප උන්වහන්සේට පමණක් නමස්කාරය இயேசு කරමු. கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்துவோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය நம்முடைய අපි வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். අපේ ජීවිතයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරමු. ஏனெனில் சகல அதிகாரமும் உள்ள நாமம் அந்த நாமம் සියලු ஒன்று. ආධිපත්‍ය ඇත්තව එකම නාමය යේසුස් නාමය சகல පමණයි. வல்லமையும் உள்ள நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. සියලු බලය ඇත්තව එකම නාමය යේසුස්ගේ නාමය පමණයි. எல்லா நாமங்களை விட உயர்த்தப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. සියලු නාම වලට උසස් කරනු ලැබුවා වූ නාමය යේසුස් ක්‍රිස්තුස්ගේ නාමය පමණයි. சகல முழங்கால்களும் முடங்கத்தக்கதா, සියලු දන හිස් නැමෙන්නට சகல நாவுகளும் அறிக்கை செய்யத்தக்கதா සියලු දිව් ප්‍රකාශ කරන්නට இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය அவருடைய උසස් நாமம் කරනු ලැබුවා. மகிமைப்படுத்தப்பட்டது. උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරනු இந்த ලැබුවා. நாளில் கூட அவரை பார்த்து சொல்லுவோம். අද දවසේ අපි උන්වහන්සේ දෙස බලා කියමු. அவங்க நாமம் மேன்மையுள்ளது ஆண்டவரே. ඥානීය වහන්සේගේ නාමය උතුම්ය. அவங்க நாமம் மேலானது ஆண்டவரே. ස්වාමීන් වහන්සේගේ නාමය ஆண்டவரே, எல்லா උසස්. நாமங்களை பார்த்து உங்க நாமம் மேலானது ஆண்டவரே. ස්වාමීන් සියලු නාම වලට වඩා ඔබගේ නාමය அப்பா, இந்த උසස්. சூழ்நிலைகள் மத்தியில் உங்க
நாமத்தை உயர்த்துகிறோம் යානනි අපගේ වාතාවරණයේ මධ්‍ය වහන්සේගේ නාමය අපි උසස් அப்பா இந்த කරනවා. புயல்களின் மத்தியிலே உங்க நாமத்தை நாங்கள் අපගේ உயர்த்துகிறோம் කුණාටු මධ්‍ය වහන්සේගේ නාමය ஆண்டவரே, උසස් நீர் කරන්න. ஒருவரே மகிமைப்படுவீராக යානනි ඔබ වහන්සේ පමණක් මහිමේ நீர் ලබා ஒருவரே ගන්න. மகிமைப்படுவீராக ඔබ වහන්සේට පමණක් මහිමේ දෙන්න நீர் උත්සාහ ஒருவரே மகிமைப்படுவீராக ඔබ වහන්සේ පමණක් මහිමයට පත් වේවා.
ஆண்டவரே. அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தினவர். அப்பா நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்க செய்தவர் ஆண்டவரே. எங்களுக்கு தைரியத்தை தந்தவர். அப்பா நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற தைரியத்தை ஆண்டவரே உமது மாம்சத்தின் திரைவழியாய் தந்தவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். நீர் ஒருவரே பாத்திரர். நீர் ஒருவரே ரட்சகர். நீர் ஒருவரே ரட்சகர். நீர் ஒருவரே சர்வ வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட நீர் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எந்த நிலைமைகளில் இருந்தாலும் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் நீங்க எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க இருக்கிறதே ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே நீரே பெரியவர். நீரே பெரியவர். நீரே பெரியவர். நீரே பெரியவர். நீரே பெரியவராய் இருக்கிறீர். நீரே பெரியவராய் இருக்கிறீர். பெரியவராய் ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த காலை வேளையில கூட இத்தனை பேர் சமாதானமா இருக்கிற இந்த சமூகத்துல கீதனை தேவாபிமுகே சமாதானே சுவாமி. தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் பெரியதாய் இருக்கிறது. அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால கூட எங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கலாம், ஆனால் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த நேரத்தில், நாங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தினால் தேவனைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். தேவனைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் கூட உற்சாகமா இந்த பாடலை நாங்கள் பாடுவோம்.
ஆண்டவரே. எல்லா நிலைமைகளிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர் நீர் உண்மையுள்ளவர். நீங்க உண்மையுள்ளவர். நீங்க உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைக்குள்ளாக கிரியை செய்ய நீங்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க சூழ்நிலைக்குள்ளாக வல்லமையான காரியங்களை செய்ய நீங்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய அப்பா நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காற்றும் கடலும் உமக்கு கீழ்ப்படியுமே ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆராதிக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புயல்களை அமர பண்ண உம்மாலே ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர் நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும். நீங்க கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா உங்க நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பா உங்க நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் மரித்தோரை எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் ஆராதிக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறீர். එල් සදීක් ධර්මිෂ්ඨ වූ දෙවියන් වහන්සේ වන අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් නැවත වාරයක් මේ ඉරුදින ඔබ සියලු දෙනාට සුබපැතුම් ගෙනෙන්නේ. எல் ஷதி நீதியின் தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். අපි දේවචන උත්සාහ යාඥා කරමු. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணுவோம். සර්ව බලධාරී ජීවමාන ස්වාමීන් වහන්සේ சர்வ வல்லமையும் ஜீவனும் உள்ள ஆண்டவரே, අලංකාරයක් නැති පිළිවෙලක් නැති අන්ධකාරයෙන් පිරුණු මේ ලෝකයට அலங்காரமற்ற அலங்கோலமான இருளிலே நிறைந்த இந்த உலகத்துக்கு ඔබ වහන්සේගේ වචනේ එවා உம்முடைய வார்த்தை அனுப்பி ආලෝකමත් කලාසේ வெளிச்சத்தை உண்டாக்கினது උදාසනත් ස්වාමීනි இந்த காலை வேளையில ඔබ වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන වචනේ உம்முடைய நாவினாலே புறப்படுகிற வார்த்தை හිස්ව නොඇරි வெறுமனே ඔබ திரும்பாத වහන්සේගේ අදහස යෝජනාව ඉෂ්ට කරන මිනිස உம்முடைய விருப்பத்தை உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் සම්පූර්ණ බලය முழு வல்லமையை ඔබ වහන්සේගේ වචනයට තිබෙන බව உம்முடைய வார்த்தையிலே இருக்கிறது අපි විශ්වාස කරමු. நாங்கள் අද விசுவாசிக்கிறோம். ඔබ වහන්සේගේ වචනේ ඒවා உம்முடைய வார்த்தை அனுப்பி අපව ශෝකත් කරනවා. எங்களை குணமாக்குவீராக. ශුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்தாவியானவர் සියලු සත්‍යතාවයන් කරා சகல சத்தியத்துக்குள்ள අපව මඟ පෙන්වනවා. எங்களை வழி நடத்துவீராக. යේසුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்து ජීවමාන නාමයෙන්. ஜீவனுள்ள நாமத்தினாலே. ஆமென். ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, பிரியமான தேவனுடைய මේ උදාසන දේව වචනේ මාතෘකාව වන්නේ இந்த காலைவேளை தேவனுடைய வார்த்தையின் தலையங்கமாய் இருக்கும். මුණාටුවේදී දෙවියන් වහන්සේගේ සමාදානය. புயலிலே தேவனுடைய சமாதானம். Peace of God in storm. புயலிலே தேவனுடைய சமாதானம். මුණාටුවේදී දෙවියන් වහන්සේගේ සමාදානය. புயலிலே தேவனுடைய சமாதானம். මාක් ලිව්වා උස්වාරංශ පුතේ மார்க் சுவிசேஷ புத்தகத்திலே 4 4ஆம் அதிகாரம் 35 සිට 35ஆம் வசனம் 38 දක්වා මම ඔබ උත්සාහ කියවන්න. 38ஆம் வசனம் வரை உங்களுக்காய் வாசிக்கிறேன். එදා සවස් වූ කල අපි එගොඩට යමු යයි උන්වහන්සේ ඔවුන්ට කීසේක. ඔව්හු සමුයා අත්හැර උන්වහන්සේ සිටි ලෙසම ඔරුවේ තමුන් සමග උන්වහන්සේ ගෙන ගියෝය. ඒ සමග වෙනත් ඔරුද තිබුණේය. එවිට සැඩ සොලඟක් හමා ඔරුව පිරෙන තරමට ඒ තුලට රැළ ගැසුවේය. උන්වහන්සේ ඔරුවේ අබරමෙත්තේ පිට නිදාහුසේක. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின்
பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ප්‍රේමවන්ත දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඔබගේ මාගේ ස්වාමීන් වහන්සේ වන යේසුස් වහන්සේ உங்களுடைய என்னுடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து මේ ස්ථානයේ අපි දකිනවා இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ඒ සැඩ සුළඟ හමද්දී அங்கே சுழல் காற்று வீசும் ඒ பொழுது, ඔරුව පිරෙද්දී அந்த படகு நிரம்பும் பொழுது උන්වහන්සේ ඔරුවේ අවරමැත්තේ නිදාගෙන සිටි බවට. அவர் கப்பலின் பின்னணியத்திலே சாய்ந்திருந்தார். ප්‍රේමවන්ත දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய යේසුස් பிள்ளைகளே, වහන්සේට පුළුවන් වුණා இயேசு கிறிஸ்துவால கூடும் කුණාටුවේදී පවා புயலிலே கூட මේ රැල්ල ගසනකොට அந்த அலை மோதும் ඔරුව பொழுது, පිරෙනකොට அங்கே படகு நிரம்பும் උන්වහන්සේ பொழுது තුල සමාදානයක් තිබුණා. அவருக்குள் சமாதானம் இருந்தது. උන්වහන්සේට පුළුවන් වුණා அவரால கூடுமாய் இருந்தது නිදාගෙන සිටීම. தூங்கிக் கொண்டிருக்க. ඔබගේ මාගේ ජීවිතේ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே විවිධාකාර කුණාටු අපට හමද්දී பலவிதமான புயல்கள் எங்களை நோக்கி வரும் பொழுது ඒ රළවලින් අපේ ජීවිත නැමෙත ඔරුව පිරෙද්දී அங்க அந்த அலைகளினாலே எங்களுடைய வாழ்க்கை படகு நிரம்பும் பொழுது, බලාපොරොත්තුවක් නැති වෙන වා කියලා අපිට හැඟෙද්දී எதிர்பார்ப்பு அற்று போகிறது போல எங்களுக்கு உணரும் பொழுது, ඔබටත් මටත් உங்களுக்கும் எனக்கும் දෙවියන් වහන්සේගේ සමාදානය තිබෙනවා නම් தேவனுடைய சமாதானம் இருக்குமானால் අනිවාර්යයෙන්ම நிச்சயமாகவே ඔබත් මමත් நீங்களும் நானும் දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් தேவனுடைய நாமத்தினாலே ජය ගන්නවා අනිවාර්යයෙන්. வெற்றி பெற போகிறது நிச்சயம். හalleluya ஹalleluya. හalleluya. Hallelujah. ප්‍රේමවන්ත දේව දරුවනි, பிரியமான தேவனுடைய අද பிள்ளைகளே, මිනිස්සු සමාදානය සොයාගෙන බොහෝ දේවල් කරනවා. இன்றைக்கு மனிதர்கள் சமாதானத்தை தேடி அநேக காரியங்களை செய்கிறார்கள். ඔවුන්ට ප්‍රශ්නය එනකොටත් සමාදානය සොයාගෙන කාරණා කරනවා. அவர்களுக்கு பிரச்சனை வரும்போதும் சமாதானத்தை ප්‍රශ්නයක් தேடி නැතිකොටත් பயணம் செய்கிறார்கள். සමාදානයක් හොයාගෙන යනවා. பிரச்சனை இல்லாத பொழுதும் சமாதானத்தை නමුත් தேடி ඒ போகிறார்கள். සමාදානය ஆனாலும் அந்த මේ சமாதானம் ලෝකේ නැති බව இந்த பூமியிலே இல்லை என்று යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කළා. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். යෝහන් 14:27 උන්වහන්සේ කියනවා யோவான் 14:27 උඹලා அவர் වෙත සමාදානය තබා යමි. உங்கள் மத்தியிலே சமாதானத்தை මාගේ வைத்துக் போகிறேன். සමාදානය නුඹලාට දෙමි. என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். මා දෙන්නේ ලෝකය දෙන්නක් මෙන් නොවේ. நான் கொடுப்பது உலகம் கொடுக்கிற නුඹලාගේ සිත් කැළඹෙන්නවත් බය වෙන්නවත් නොදෙල්ලා. உங்களுடைய இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. යේසුස් වහන්සේට ආවා වූ සියලු කුණාටු இயேசு கிறிஸ்துக்கு வந்த சகல புயல்களும் උන්වහන්සේට එදා ආගමික නායකයන් වෙතින් ආවා වූ කුණාටු அன்றைக்கு அவருக்கு மத தலைவர்களால் வந்த புயல்கள், උන්වහන්සේගේ සෙනග විසින් ආවා වූ කුණාටු அவருடைய ஜனங்களால் வந்த புயல்கள் ඉතා භයානකයි. மிக்க பயங்கரமாக නමුත් இருந்தது. උන්වහන්සේ මේ හැම කුණාටුවකදීම ஆனாலும் அவர் இந்த எல்லா புயலின் மத்தியிலும் උන්වහන්සේ තුල அவருக்குள் සමාදානය තිබෙන බව නැත්නම් තිබු බව சமாதானம் இருந்தது என்று සුද්ධ ලියවිල්ල සාක්ෂි දරනවා. பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. හalleluya ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනි, பிரியமான උන්වහන්සේ தேவ ස්ව කැමැත්තෙන්ම அவர் தம் சித்தத்திலே කුරුසය බාර ගන්නවා. சிலுவையை ஏற்றுக்கொண்டார். එදා උන්වහන්සේව අල්ලගන්න ආව හේවාව යන්ට කැප වෙනවා. அன்றைக்கு அவரை பிடிக்க வந்த போர்சேவகரிடத்திலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ප්‍රේමවන්ත දේව දරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, උන්වහන්සේ තුල සමාදානයක් තිබුණ නිසා அவருக்குள் சமாதானம் උන්වහන්සේ இருந்தது. ප්‍රශ්නයට මුහුණ දුන්නා. அவர் பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார். ප්‍රේමවන්ත දේව දරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, මේ ලෝකයේ දෙන සමාදානය නෙවෙයි. இந்த உலகம் தருகிற දෙවියන් சமாதானம் වහන්සේ යේසුස් වහන්සේ දෙන සමාදානය. தேவன் இயேசு கிறிஸ்து தருகிற යේසුස් சமாதானம். වහන්සේගේ සමාදානය. இயேசு கிறிஸ்துவின் අද ඔබ තුල சமாதானம் මා තුල තිබෙනවා නම් இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால் හalleluya, ඒ සමාදානය அந்த சமாதானம் අපේ ජීවිත, எங்களுடைய வாழ்க்கை, අපේ මනස, எங்களுடைய மனதை, අපේ සිත எங்களுடைய எண்ணங்களை කැළඹෙන්න, அங்கே கலங்கி වියවුල් වෙන්න பயப்பட ඉඩ දෙන්නේ නැහැ. விட்டு விடாது. ඉඩ දෙන්නේ නැහැ. அது இடம் கொடுக்காது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යේසුස් වහන්සේට නාමයක් ඇත. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் உண்டு. සමාදානයේ කුමාරයා. சமாதானத்தின் பிரபு. උන්වහන්සේ සැබෑ වූ සමාදානය දෙන්නා වූ
දෙවියන් වහන්සේ. அவர் மெய்யான சமாதானத்தை මේ ලෝකයේ දෙන கொடுக்கிறவர். සමාදානය తాවකාලිකයි. இந்த உலகம் தருகிற சமாதானம் தற்காலிகம். සමාදානයක් තිබෙනා වගේ පෙවුනත් ඒ පිටිපස්සේ තියෙන විශාල වියවුල්කමක්. சமாதானம் இருக்கிறதை போல இருந்தாலும் அதற்கு பின்பதாக பெரிதான ஒரு குழப்பம் உண்டு. ඒ සැබෑ වූ සමාදානය යේසුස් වහන්සේ දෙනසේක. மெய்யான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து ඒ නිසා தருகிறார். කුණාටුවේදී ඔබට මට දේව සමාදානය අවශ්‍යයි. ஆகவே புயலிலே உங்களுக்கும் எனக்கும் தேவ சமாதானம் අපි வேண்டும். වමට හෝ දකුණට හෝ නොහැර நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாராமல் දේව සැලැස්ම තුළ සිටින්නට தேவ திட்டத்துக்குள்ளே අපිට நிற்க දේව සමාදානය අවශ්‍යයි. எங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டும். ඒකවත් දේව දරුවෙනි. பிரியமானதோண்டே අද பிள்ளைகளே, සතුරට ඕනේ இன்றைக்கு சத்துருவுக்கு ඔබගේ வேண்டும் සමාදානය අරන් දාන්නයි. உங்களுடைய சமாதானத்தை எடுத்து போட. සතුරා එන්නේ சத்துரு வருவது සොරකම් කරන්නටත් அவன் திருடவும் අරන්ටත් கொல்லவும் විනාශ කරන්නටත් அழிக்கவும் ඔබගේ සමාදානය අරගත්තොත් உங்க சமாதானத்தை எடுத்து ඔබ போட, වියවුල් කරන්න පුළුවන්. உங்களை ඔබ குழப்ப කලබන්න පුළුවන්. உங்களை கலக்க ඔබ பண்ணலாம், විනාශ කරන්න පුළුවන්. உங்களை அழித்து போடலாம். ඒ කාරණය හොඳටම දැනගෙන அந்த සිටිනවා. காரியத்தை நன்றாய் அறிந்திருந்து බලන්න பாருங்கள். යක්ෂයා பிசாசு බොහෝ විට அநேக නැති நேரங்களில் ප්‍රශ්නය ඇති ප්‍රශ්නයක් වගේ පෙන්නනවා. இல்லாத பிரச்சனை இருக்கிறதை போல නමුත් காண்பிப்பார். අපේ දෙවියන් වහන්සේ ஆனால் எங்களுடைய தேவன் හලෙලූයා ஹalleluya නැති හාස්කම ඇති හාස්කම වගේ පෙන්නනවා. இல்லாத அற்புதத்தை இருக்கிறதை போல காண்பிப்பார். ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லு. එදා ඒවට அன்றைக்கு ஏவாளுக்கு පොඩි බීජයක් දානවා සිතට. ஒரு சிறிதான விதையை மனதிலே போட்டான். පොඩි සිතුවිල්ලක් දානවා. அவன் சிறிதான ஒரு ඒ எண்ணத்தை සමාදානය සොරකම් කරගන්න. சமாதானத்தை திருடி පොඩි கொடுக்கல. ආකල්පයක් දෙනවා. ஒரு சிறிய நோக்கத்தை දෙවියන් වහන්සේ கொடுக்கிறான். පිළිබඳව වැරදි ආකල්පයක් දෙනවා. தேவனை குறித்து தவறான ஒரு ඒ තිබිච්ච காரியத்தை හොඳට සමාදානෙන් හිටියා වූ ඒ පවුල විනාශ කරනවා. அங்கே சமாதானமா இருந்த அந்த குடும்பத்தை அழித்து போடுகிறார். දෙවියන් වහන්සේ ඒ ආශිර්වාද සංගවගත්ත කියලා. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම மறைத்து දීලා නැහැ කියලා. தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை என்றும் අදහසක් ඔවුන්ගේ හදවත තුල පැල කරනවා. அவருடைய சிந்தைகளுக்குள்ளே ஒரு எண்ணத்தை ඒ තිබිච්ච வைக்கிறார். සමාදානයේ සොරකම් කරන උත්සාහ කරනවා. அந்த இருந்த சமாதானத்தை அவன் திருட முயற்சி සමාදානයේ සොරකම් කරපු හින්දා சமாதானத்தை ඔවුන්ට පුළුවන් திருடினபடியால் ඔවුන්ගේ ජීවිත පාව විනාශ කරලා. அவருடைய வாழ்க்கை கூட அங்கே அழிந்து போக ප්‍රේමවත් கூடாது. දේව දරුවනි අපි අවදිව සිටිමු. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் අපි விழித்திருப்போம். අවදිව සිටිමු. நாங்கள் விழித்திருப்போம். හලෙලූයා. Hallelujah. ඒ නිසා ආගමේ. උනාටුවේදී දේව සමාදානය ඔබටත් මටත් තිබුණොත් புயலிலே தேவனுடைய சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் හලෙලූයා අපි උනාටුවෙන් ජය ගන්නවා நாங்கள் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. புயலிலே வெற்றி பெறுவோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். හලෙලූයා. Hallelujah. ගෝලයන්ට අමතක වුණා. சீஷர்கள் මේ மறந்தார்கள். ගමනේ නිර්මාතෘ இந்த பயணத்தை தொடங்கியவர், මේ ගමනේ නියමුවා இந்த பயணத்தை මේ நடத்துகிறவர், ගමනේ යන්න කියලා ප්‍රකාශ කරපු තැනැත්තන් වහන්සේ இந்த பயணத்தை போகல் என்று මේ அறிவித்தவர், ගමනට කැඳවා වූ දෙවියන් වහන්සේ இந்த பயணத்துக்கு அழைத்த தேவன் අප සමගයි எங்களோடு கூட අපේ ඔරුවේ எங்களுடைய படவில் இருக்கிறார் කියන එම කාරණය என்ற அந்த காரியம் ඔවුන්ගේ ගෝලයෝ දැනගෙන හිටියා නම් சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் නැත්තම් ඒ පිළිබඳව ඔවුන් තුල සමාදානයක් තිබුණා නම් அப்படி இல்லாவிட்டால் அதை குறித்து ஒரு சமாதானம் அவர்களுக்கு ඔවුන් කැළඹෙන්නේ යන්නේ இருந்திருக்குமா? නැහැ. அவங்க கலங்கி இருக்க மாட்டார்கள். ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. பிரியமானதோண்டே பிள்ளைகளே, හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ අප සමග නම් தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. දෙවියන් වහන්සේ අපේ ගමනේ නියමුවා නම් தேவன் நம்முடைய பயணத்தை துவங்கினவர் என்றார். අපේ ඔරුවේ ස්ටියරින් එක මග පෙන්වී උන්වහන්සේ අතේ නම් எங்களுடைய படவிலே ஸ்டியரிங் எங்களை வழிநடத்துகிறவர் அவராய் இருந்தார். හලෙලූයා. අපේ ඔරුව කුණාටුව තුරට ගියත් எங்களுடைய படகு புயலுக்கு முகம் අපි கொடுக்க බය වෙන්න අවශ්‍ය නැහැ. நாங்கள் பயப்பட අපි அவசியமில்லை. සමාදානයෙන් ඉන්නවා. நாங்கள் சமாதானத்தோடு ඇයි இருக்கிறோம். මේක අපි ගිය ගමනක් නෙවෙයි. ஏன் நாங்கள் போன பயணம் அல்ல இது. ආමෙන් කියමුද? ஆமென் சொல்வோம். යெசாයා 43 ஏசாயா 43 අපි දකිනවා. நாங்கள் பார்க்கிறோம். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், නුඹ ජලමැදි යන විට நீங்க தண்ணீர்கள் මම கடக்கும் නුඹ போது සමග සිටින්නේ. நான் உன்னோடு கூட ඔබ ගංගා මැදින් යන විට நீ ஆறுகளை ඒවා கடக்கும் උඩින් போது ගලන්නේ නැත. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. பிரியமானதோண்டே பிள்ளைகள், හලෙලූයා. ஹalleluya. පොරොන්දු තැනැත්තන් වහන්සේ வாக்கு பண்ணின
தேவன் විශ්වාසවන්තයි. உண்மையுள்ளவராய் උන්වහන්සේ ඔබ සමගයි. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். හලෙලූයා. උන්වහන්සේ කිසි කලක அவர் ஒருபோதும் ඔබ මෙන්ම යන්නේ නැහැ. உங்களை விட்டு விலக ඔබට மாட்டார். හැංගෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. உங்களால உணர දැනෙන්නේ முடியாமல் නැති වෙන්න පුළුවන්. உங்களுக்கு அதை ඒ නැති වෙන්න පුළුවන්. காணக்கூடாமல் இருக்கலாம். නමුත් උන්වහන්සේ ஆனாலும் ඔබ அவர் සමගයි. உங்களோடு கூட இருக்கிறார். උන්වහන්සේ அவர் ඔබගේ ශක්තිය. உங்களுடைய பலனாய் இருக்கிறார். එනිසා ஆகவே ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි ප්‍රියමාන දෝෂ හේබ්‍රෝ 10:23 කියනවා எபிரேயர் 10 අපේ බලාපොරොත්තුවේ ප්‍රකාශ කිරීම எங்களுடைய எதிர்பார்ப்பின் அறிக்கை චංචල නොවන පිණිස அது கலங்கி போகாது තලින් අල්ලගමු. அதை අපේ உறுதியாய் ප්‍රකාශය பற்றி තලින් අල්ලගමු. எங்களுடைய அறிக்கையை ඇයි අපි உறுதியாய் තලින් අල්ලගන්න ඕනේ? ஏன் நாங்கள் உறுதியாய் දුන් තැනැත්තන් වහන්සේ විශ්වාසව සිටිනසේක. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் අපේ இருக்கிறார். ප්‍රකාශය මොකක්ද අද? எங்களுடைய அறிக்கை என்ன இந்த දෙවියන් වහන්සේ මා සමගයි. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். හලේ කුණාටුව කොච්චර බරපතල වුණත් புயல் எவ்வளவு பயங்கரமாய் ඕරුව இருந்தாலும் පීරනවා වෙන්න පුළුවන්. கடவு நிரம்புறதா இருக்கலாம். දෙවියන් වහන්සේ මා සමගයි. தேவன் என்னோடு கூட ඒක இருக்கிறார். කවදාවත් වෙනස් වෙන්නේ නැහැ. அது ஒருபோதும் ඒක மாறுவதில்லை. වෙනස් කරන්න කිසිම කෙනෙකුට බලයක් නැහැ. அதை மாற்ற ஒருவருக்கும் வல்லமை இல்லை. හලේ කිසිම මිනිහෙක්ට ඒක අරන් දාන්නත් බැහැ. எந்த மனுஷனுக்கும் அதை அகற்ற முடியாது. හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ ඔබ සමගයි. அவர் உங்களோடு கூட එනිසා இருக்கிறார். අපේ ප්‍රකාශය ஆகவே நம்முடைய அறிக்கை චංචල නොවනව පිණිස அசையாதபடிக்கு ස්ථිරව තබා ගමු. உறுதியாய் வைத்துக் கொள்ளுவோம். ஹalleluya. ஹalleluya. දේව සමාදානය தேவ சமாதானம் ඔබ සමග නම් உங்களோடு கூட ඔබ இருக்குமானால் කුණාටුවේදී நீங்க புயலிலே වැරදි මාවත් තෝරගන්නේ නැහැ. தவறான பாதைகளை අද தெரிந்து බොහෝ විට கொள்ள மாட்டீர்கள். කුණාටුවේදී මිනිස්සු වැරදි මංවාවත් තෝරා ගන්නවා. இன்னைக்கு அநேக நேரங்களிலே புயலிலே மனிதர்கள் தவறான වැරදි නිගමන වලට පැමිණෙනවා. தவறான செயல்களுக்கு දේව வருகிறார்கள். සමාදානය තිබෙනවා නම් தேவ சமாதானம் இருக்குமானால் අපි දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ නතර වෙනවා. நாங்கள் தேவனுடைய பாதையிலே நின்று விடுவோம். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. பிரியமானதோடு යසායා 26:3 කියනවා. ஏசாயா 23:3 ඔබ சொல்லுகிறது. කෙරේ සිත තබා සිටින තැනැත්තා உம்மீது இருதயத்தை வைத்திருக்கிற ඔබ மனிதன் කෙරේ විශ්වාස කරන බැවින් உம்மை நம்பி இருக்கிறபடினால் ඔහු ශාන්ති සමාදානයෙන් ආරක්ෂා කරනසේ. அவனை நீர் சமாதானத்தோட காத்துக் கொள்ளுவீர். හalleluya. Hallelujah. උන්වහන්සේ කාවද සමාදානයෙන් ආරක්ෂා அவன் කරගන්නේ? யாரை சமாதானத்தோடு காத்துக் උන්වහන්සේ கொள்ளுகிறார்? කෙරේ සිත තබාගෙන ඉන්න මනුෂ්‍යයා. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற උන්වහන්සේව மனிதன், විශ්වාස කරන அவரை මනුෂ්‍යයා. நம்புகிற மனிதனே, ඒ මනුෂ්‍යයා උන්වහන්සේ සමාදානයෙන් ආරක්ෂා කරනවා. அந்த மனிதனை அவர் சமாதானத்தோட காத்துக் හalleluya. கொள்கிறார். ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. பிரியமானதோண்டே අද අපේ සිත කොහෙද? இன்றைக்கு நம்முடைய இருதயம் අද අපේ எங்கே? සිත කුණාටුවේද? இன்றைக்கு எங்களுடைய இருதயம் லோகයේද? உயர்நிலையிலே, உலகத்திலே එසේ නැතිනම් அப்படி අපේ සිත இல்லாவிட்டால் දෙවියන් වහන්සේ කෙරෙහි. எங்களுடைய இருதயம் தேவன் අපේ மேல் සිත இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කෙරෙහි නම් எங்களுடைய இருதயம் தேவன் மேல் උන්වහන්සේගේ සමාදානය அவருடைய சமாதானம் ඔබවත් මාවත් ආරක්ෂා කරන්න. உங்களையும் என்னையும் பாதுகாக்க போகிறது. හalleluya. Hallelujah. හalleluya. Hallelujah. එදා அன்றைக்கு රතු මූද මැදින් சிவந்த சமுத்திரத்தின் ඊට நடுவில் පස්සේ සතුරු பின்பதாக சத்துருக்கள் ඉදිරියේ මොහොද முன்பதாக சிவந்த යන්න சமுத்திரம் මාර්ගයක් නැහැ. போக வேற வழி கிடையாது. මාර්ගයක් නැති තැන வழியே இல்லாத උන්වහන්සේට පුළුවන් වුණා அவரால் கூட මාර්ගයක් තනන්න. வழியை உருவாக்க. හalleluya. Hallelujah. උන්වහන්සේ විශ්වාස කරමු. அவரை நாங்கள் விசுவாசிப்போம். උන්වහන්සේ ඔබ සමගයි. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். හalleluya. Hallelujah. උන්වහන්සේ ඔබේ රැකවරණයයි. அவர் உங்களுடைய பாதுகாவலராய் උන්වහන්සේ இருக்கிறார். ඔබගේ පලියයි. அவர் உங்களுடைய கேடகமாய் උන්වහන්සේ இருக்கிறார். ඔබගේ සැපයුමයි. அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பவராய் හalleluya. இருக்கிறார். Hallelujah. උන්වහන්සේ සියල්ලෙන් සියල්ල. அவர் சகலத்திலும் சகலமுமாய் இருக்கிறார். හalleluya. Hallelujah. ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. பிரியமானதோடு එනිසා ஆகவே අපි පොරොන්දුව සීපත් කරගමු. நாங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவு උන්වහන්සේ கூறுவோம். විශ්වාසවන්තයි. அவர் உண்மை உள்ளவராய் අප இருக்கிறார். සමගයි. அவர் நம்மோடு கூட ඒ වගේම இருக்கிறார். அதைப் போல අපේ සිත උන්වහන්සේ කෙරෙහි තබා ගමු. எங்களுடைய இருதயத்தை அவர் மேல் வைப்போம். උන්වහන්සේගේ සමාදානයෙන් අප ආරක්ෂා அவருடைய කරමු. சமாதானத்தினால் எங்களை ඒ பாதுகாக்கும். විතරක් නොවේ. அது மாத்திரமல்ல, හැම පොඩි කාරණයකදීම எல்லா சிறிய අපි காரியத்திலும் විසඳන්න උත්සාහ කරන්නේ නැතුව நாங்கள் அதை தீர்க்க முயற்சிக்காதபடி හැම විටම எப்பொழுதும் උන්වහන්සේට කියමු. அவருக்கு சொல்லுவோம். හalleluya. Hallelujah. පොඩි දේවල් පවා சிறிய காரியங்கள் උන්වහන්සේට දැනුම් දෙමු. அவருக்கு அறிவிப்போம். සුදු බයිබලයේ සඳහන් වෙනවා පිලිපි
පොතේ பரிசுத்த வேதாகமத்திலே பிலிப்பியர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம். උඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා நீங்கள் ஒன்றையும் குறித்து සියල්ලේ கவலைப்படாமல் ස්තුති දීම සමග යාඥාවෙන්ද எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி අන්නලාවෙන්ද விண்ணப்பத்தினால் උඹලාගේ ඉල්ලීම් உங்களுடைய வேண்டுதல்களை දෙවියන් වහන්සේට දන්වා தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ඒ විට කිසි නුවණකින් දැනගත නොහැකි වූ දෙවියන් වහන්සේගේ සමාදානය அப்பொழுது எந்த புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල கிறிஸ்துவுக்குள் උඹලාගේ සිත් සිතුවිලි ආරක්ෂා කරනව ඇත உங்களுடைய எண்ணங்களை இருதயங்களை பாதுகாப்பதாக යාඥාවකින් ஜெபத்தினாலே දෙවියන් වහන්සේ මත බාර තබමු தேவன் மேல் எங்களுடைய பாரங்களை வைத்து விடுவோம். හලෙලූයා ஹalleluya. අපි සමාදානයෙන් ඉමු நாங்கள் சமாதானத்தோட இருப்போம். ආමේන් අපි බර කරගවුවොත් நாங்கள் பாரத்தை අපිට சுமப்போமானால் සමාදානයක් නැති වෙයි எங்களுக்கு சமாதானம் இல்லாமல் අපිට නිින්ද போய்விடும். නැති වෙයි எங்களுக்கு தூக்கம் இல்லாமல் අපි போய்விடும். කන්නලව්වකින් උන්වහන්සේ වෙත අපේ බර ලැබුවා නම් நாங்கள் விண்ணப்பத்திலே எங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைப்போமானால் උන්වහන්සේ පොරොන්දු වෙලා තිබෙනවා அவர் வாக்கு අපේ பண்ணியிருக்கிறார். සිතුවිලි எங்களுடைய எண்ணங்கள் එහා මෙහා නොයන පිණිස அங்கும் இங்கும் අපේ සිතුවිලි அலைந்து අපිට වද නොදී எங்களுடைய எண்ணங்கள் අපේ සිතුවිලි எங்களுடைய අපේව මිරිකන්න නැතුව எங்களுடைய வேதனைகளை எங்களை பிழிந்து எடுக்காமல் දෙවියන් වහන්සේගේ සමාදානය தேவ ඔබ சமாதானம் මවත් ආරක්ෂා உங்களையும் என்னை பாதுகாக்கும். හලෙලූයා ஹalleluya. මොකද්ද මේ සමාදානය என்ன இந்த சமாதானம்? දෙවියන් වහන්සේ මා සමග தேவன் என்னோடு கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කිසි විටක தேவன் ஒருபோதும் මාව අතාරින්නේ என்னை නැහැ கைவிட மாட்டார். කිසි විටක ஒருபோதும் මාගෙන් වෙන්වන්නේ නැහැ என்னை விட்டு விலக மாட்டார். හලෙලූයා ஹalleluya. උන්වහන්සේ அவர் මගේ ගමනේ නියමුවාය என் பயணத்தை துவங்கியவர். හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා හලෙලූයා. එනිසා ප්‍රේමවන්ත දේවතාවෝ ஆகவே பிரியமான අද ඔබ මොන වාතාවරණයේ සිටියත් நீங்கள் என்ன சூழ்நிலை ඔබට අවශ්‍ය වෙන්නේ உங்களுக்கு தேவையாய் දෙවියන් இருப்பது වහන්සේගේ සමාදානය தேவனுடைய சமாதானம். සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵලයක් වන්නේ பரிசுத்த ஆவியானவரின் கனியாய் இருப்பது සමාදානය சமாதானம். අද සමහර විට ඔබගේ සිතුවිලි ඔබට වද දෙන්න පුළුවන් இன்னைக்கு சில நேரம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களை ඔබ வேதனைப்படுத்தலாம். දෑත් ඔසවලා කියන්න உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். යේසුස් වහන්සේ මා සමගයි இயேசு கிறிஸ்து என்னோடு கூட යේසුස් இருக்கிறார். වහන්සේ මා සමගයි இயேசு என்னோடு கூட උන්වහන්සේ இருக்கிறார். මාගේ රක්ෂස්ථානය அவர் என்னுடைய பாதுகாப்பு. උන්වහන්සේ මාගේ ගමනේ නියමුවයි அவரின் பயணத்தை ජල துவங்குவார். මැදින් ගියත් ගිනි මැදින් ගියත් தண்ணீர்களை கடந்தாலும் උන්වහන්සේ මා සමගයි அவர் என்னோடு கூட இருக்கிறார். එහෙම කියනකොටම அப்படி சொல்லும்போது සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ඔබ පූර්ණය කරනවා உங்களை நிரப்ப ඒ போகிறது. සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵලය වන සමාදානය அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாய் இருக்கிற ඔබගේ சமாதானம் ජීවිතේ පිරෙන්නට යනවා உங்கள் இருதயத்தை நிரப்ப හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා ஹalleluya. ප්‍රේමවන්ත දේවතාවෝ பிரியமானதோடு දෙවියන් වහන්සේට தேவனே මොහොතක් අපි ආත්මයක් சற்று நாங்கள் ஜெபம் செய்வோம். සර්ව බලධාරී ජීවමාන ස්වාමී சர்வ வல்லமையும் ஜீவனுமுள்ள ஆண்டவரே, ස්වාමිනී කැළඹිලා වේදනාවට පත් වෙලා සිතුවිලි හේමේ අත දුවන්නා මේ මොහොතේ ஆண்டவரே கலங்கி வேதனைப்பட்டு எண்ணங்கள் அங்கும் இங்கும் அலைமோதுகிற நேரத்திலே අපි ආඥා කරනවා நாங்கள் ඔබ වහන්සේගේ සමාදානය உம்முடைய சமாதானம் අද ඔබ වහන්සේගේ දරුවන්ගේ හදවත් තුළ இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் පැමිණෙන පිණිස வரும்படி ස්වාමී අපි දැක්කා ஆண்டவரே ඔබ நாங்கள் වහන්සේ පොරොන්දු වෙලා තිබෙනවා நீர் வாக்கு பண்ணி ඔබ වහන්සේ විශ්වාසවන්තයි நீர் உண்மையுள்ள අපේ සිත ඔබ වහන්සේ කෙරෙහි තබා සිටින විට எங்களுடைய இருதயங்களை අපි உண்மையை අදහන විට நாங்கள் වහන්සේ விசுவாசி අපිව ආරක්ෂා நீர் எங்களை කරනවා காத்துக் கொள்ளுகிற අපේ බර ඔබ වහන්සේ මත තබන எங்கள் பாரங்களை ඔබ உண்மையை වහන්සේ සමාදානය අපිව ආරක්ෂා உம்முடைய சமாதானம் எங்களை අද දින பாதுகாக்கும். ස්වාමීනි இன்றைய நாளிலும் කිසි ஆண்டவரே, නුවණකින් எந்த දැනගන්න බැරි වූ அறிந்து கொள்ள முடியாத ඔබ වහන්සේගේ உம்முடைய சமாதானம் අද ඔබ වහන්සේගේ දරුවන්ගේ හදවත இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய පූර්ණ இருதயங்களை කරන පිණිස பரிபூர்ணப்படுத்தும்படி පුරවන පිණිස நிரப்பும்படி காய்ச்சலுகிறோம். සියලු යක්ෂයා ගොඩනගන්නා වූ බලපෑම பிசாசு கட்டுகிற சகல கட்டுகளும் සියලු එරිකෝ පව් சகல எரிகோ යේසුස් மதில்களும் වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் නිදහැරනවා நாமத்தில் ස්වාමී ඔබ நிர்மூலமாக்குகிறோம். වහන්සේ අප සමග நீர் எங்களோடு கூட ඔබ இருக்கிறீர். වහන්සේ අපගේ ශක්තිය நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர். ස්පර්ශ කළ මැනව தொடுவீராக. ඔහුගේ සිතුවිලි තුල அவருடைய எண்ணங்களுக்குள்ள තිබෙනා වූ සියලු යුදබිම් இருக்கிறதான சகல යේසුස් போர்க்களங்களையும் වහන්සේගේ නාමයෙන් இயேசு මේ கிறிஸ்துவின் උදෑසන நாமத்தினால் පාවේවා இந்த காலை வேளையிலே සමාදානය ඇති වේවා சமாதானம் உண்டாவதாக. ජීවනය කතා කර ஜீவனை பேசுகிறோம். බලවත්යක් කළ මැනව வல்லமையான காரியத்தை යේසුස් செய்கிறோம். වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் යාඥා කරනවා අපි ஜெபிக்கிறோம் பிதாவே. ආමේන් ஆமென். ආමේන් ஆமென். ආමේන් ஆமென்.
ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව. කතරාගේ යේසු ඒ ක්‍රිස්තු දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. පිතාමහගේ දෙවියන් දේවනුடைய වහන්සේගේ පංකාරත්වය සහභාගය. பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ආදාකර ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊමද. என்றும் கிறிஸ்துவின் வருகை ඔබ போல සියලුනා සමග உங்கள் වේවා. அனைவரோடு கூட இருப்பதா අපි එක්සත් වෙලා කියමු. நாங்கள் ஒரு மனப்பட்டு මගේ ආත්මේ ස්වාමීන් ප්‍රශංසා என் කරමු. ஆத்துமாவே கர்த்தரை මාතලක සියලු වහන්සේගේ ශුද්ධ නාමයෙන් ප්‍රශංසා කරමු. என்னுடைய அவருடைய பரிசு நாமத்தை මගේ ආත්මේ ස්වාමීන් என் ප්‍රශංසා ஆத்துமாவே கர்த்தரை උන්වහන්සේ කළ සියලු அவர் செய்த சகல உபகாரங்களை සිහි නැති නොකර. ஒருபோதும் ඒ மறவாது විද ස්වභාව ශබ්ද නගා சபை පැවසී. உரத்த குரலில் ආමේන් ආමේන් ஆமென் ආමේන්. ஆமென் එල් සදීක්. எல்ஷதை උන්වහන්සේ ධර්මශ. கர்த்தர் நீதி உள்ளவர் කිසි විට ඔබ උන්වහන්සේ අතහැර. ஒருபோதும் அவர் உங்களை கைவிடாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக